ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சனி வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இப்போதாம்மா சனியே பயிற்சியானார், இதுக்குள்ள வக்ர பயிற்சி பலன்களா அப்படின்னு. ஆமாம்மா, சனி பயிற்சியானார், பயிற்சியாகி ரொம்ப நாள் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. இதை வக்ரகதின்னு சொல்லுவாங்க, வக்ர பயிற்சின்னு சொல்லுவாங்க. இந்த வக்ர பயிற்சி அப்படின்னு சனி வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, மீனத்துலேருந்து அவர் நேராக திரும்பி கும்பத்துக்கு வர போகிறாரா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாதுமா. மீனத்துலேருந்து கும்பத்துக்கு வர்றதில்ல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பாதங்களை கடக்கிறாரு அப்படின்னா. முதல்ல இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி அடையக்கூடிய காலகட்டம் என்ன அப்படின்னா, ஜூலை மாதம் 27 டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் அப்ராக்சிமேட்லி 138 நாட்கள். இந்த 138 நாட்கள் நிறைய பேரோட வாழ்க்கையில ஒரு சின்ன அளவிலாவது மாற்றம் அப்படின்றது நிதர்சனமா உண்டுமா. எந்த விதத்துல மாற்றம், பிளஸ்ஸா மைனஸா, அது வந்து நம்ம பதிவை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ரெட்ரோகிரேட் ஆகும் காலம் என்னங்க தோராயமா நடக்கும் அப்படின்னு ரிவ்யூ, கர்மிக் லெசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. பழைய விஷயங்கள் திருப்பி நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆகும். இந்த விஷயம் ஏற்கனவே நம்ம ஒரு முறை அனுபவிச்சிட்டோமே, இது ஏற்கனவே நம்ம லைஃப்பில் நடந்திருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் திரும்பி திரும்பி வரும் அப்படின்னு சொல்லலாம். அது சந்தோஷமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, கஷ்டமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, நிறைய நேரம் நம்மளுக்கு தோணும் ஒய் திஸ் டிலே. உறவுகள் எல்லாம் டெஸ்ட் மூடில் போகிற மாதிரி தோணும். முடிவுகள் தாமதம் ஆனால் நிரந்தரம். கவலைப்பட வேண்டாம். அப்போ இந்த சனி ரெட்ரோகிரேட் ஆகிறது அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு நடக்காது அப்படின்னு யோசிச்ச விஷயம் நடக்கும். நடக்கும் அப்படின்னு யோசிச்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தடைகள் தாமதங்களோடு செல்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வரும். அது வந்து யார் யாருக்கு என்னென்ன மாதிரி வரப்போகுது, நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. கடகராசி அன்பர்கள், இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னா, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஜோசியம் வீடியோஸ் பார்க்கறதே நாங்கள் விட்டுட்டோங்க, அப்படிதான் கிடக்கும். அதுக்கும் மேல பார்க்குறவங்க யாரான ஒருத்தராது உயிர் மட்டும்தாங்க மிச்சம், உயிர் மட்டும்தாங்க சொச்சம் அப்படின்னு போடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அஷ்டமத்து சனினால நிறைய கஷ்டப்பட்டாச்சு, இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் இழந்தாச்சு. இதுதான் கடகத்தினோட ஸ்டேட்டஸ். ஆனால் இப்போ தசை புத்தி நல்லா இருந்தவங்க எஸ்கேப் ஆனாங்க. அப்போ 100 கடகம் இருக்காங்க அப்படின்னா 80 பேர் சனி பகவானால ரொம்ப ஜீரோ ஆனாங்க. ஒரு 20 பேர் எஸ்கேப் ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சுய ஜாதகத்தில் தசை எக்ஸலண்ட்டாக இருந்தவங்க தப்பிச்சாங்க அப்படின்னு நான் சமாளிச்சிட்டாங்க. அப்படின்றது நீங்கள் சமாளிக்கல, பிளானட் சமாளிச்சாங்க. புரியுதுங்களா? எந்த தசநாதன் சமாளிச்சான், யாராலையும் சனியை சமாளிக்க முடியாது, தசநாதன் சமாளிச்சான். சரி, அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ கடகம் இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கிய சனியா வந்திருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. பாக்கிய சனி எல்லா விதத்துலையும் குட் லக்கு, ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் எல்லாத்தையும் கொடுக்க போறாரு சொன்னீங்க. அஃப்கோர்ஸ் கொடுக்க தான் போறாரு, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரே, கொடுப்பாரா? கொடுப்பாரு. காரணம் என்ன அப்படின்னா, வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படுது. அப்ப சனி பாக்கிய சனியா என்னென்னலாம் கொடுக்கணுமோ, எதெல்லாம் கொடுக்கணும்னு உங்களுக்கு முடிவு பண்ணியிருக்கானோ அதை சாலிடா கொடுப்போம். என்னென்னலாம் கொடுக்கணும்னு இருக்குதோ விதி வழி பிராப்தம் அத்தனையும் கொடுப்போம். புரியுதுங்களா? அப்ப இப்ப வக்ரகதி அடைஞ்சாலும் அவரை பத்தி நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சாலிடா உங்களுக்கான நல்ல விஷயம் நடக்க போகுது. 2028 வரைக்கும் அவர் பாக்கிய சனி தான் ஃபர்ஸ்ட் விஷயம். சரி, அப்ப அது கொடுக்க போறாரு. நீங்க வேற வக்ரகதி அடையும் போது ஏதாவது மைனஸ் பிளஸ் எனிதிங் எல்ஸ் அப்படின்னா மைனஸ் கிடையாது, பிளஸ் தான். எந்த விதத்துல பிளஸ்? பொதுவாக சனி வந்து பாருங்க உங்களுக்கு 7 மற்றும் 8க்கு அதிபன். களத்திர ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், அஷ்டம ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். களத்திரஸ்தானம் நிறைய கடகராசி பெண்களுக்கு ஒரு பெரிய ஆசை. என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, கடகத்துக்கு எப்பயுமே குடும்பம் தான் ப்ரையாரிட்டி. எவ்வளோ பெரிய போஸ்ட்ல இருந்தாலும் எனக்கு என் ஃபேமிலி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இன்னைக்கு வந்து பாருங்க, ₹1,00,000 ஒரு பிஸ்னஸ் வருது, அது முக்கியமா என் குழந்தையோட சந்தோஷம் முக்கியமான, எனக்கு அது முக்கியம் இல்லை, என் குழந்தையோட சந்தோஷம் தான் முக்கியம். நான் அதை போஸ்ட்போன் பண்ணுவேன். என் குழந்தை இன்னைக்கு ஆசைப்படுது, என் குழந்தைக்கு நான் செய்வேன். இதுதான் கடகம். அப்படிப்பட்டவங்க ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, கணவன் சார்ந்து நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய யோசனைகள் இருக்கும். என் கணவர் வந்து என்னை இப்படி பார்த்துக்கணும், அப்படி பார்த்துக்கணும், அப்படிலாம் எதுவும் நடக்க போறது இல்லை, அது வேற. அப்ப கணவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன தங்க தாம்பாளத்துல தாங்கணும், சான்ஸே இல்லை, வாய்ப்பு ரொம்ப கம்மி. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி நிறைய யோசனைகள் இருக்க தான் செய்யும். ஒவ்வொரு பொண்ணுக்கும், எந்த ராசி பொண்ணா இருந்தாலும் கணவரை குறித்து நிறைய ஆசைகள் இருக்க தான் செய்யும். எல்லாருக்கும் நடந்துருதா? கடகத்துக்கு முக்கியமா நடக்குமா? அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்ப என் கணவர் என்னை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒட்டியான வாங்கி கொடுக்க வேணாம், அட்டிகை வாங்கி கொடுக்க வேணாம், என்னை வந்து பெருசா கூட்டிட்டு போய் பெரிய லெவல்ல ஷாப்பிங் வந்து செய்ய வேண்டாம். எனக்கு ₹10,000 ஒரு புடவை வாங்கி கொடுக்குறது, ₹20,000 புடவை வாங்கி கொடுக்கறது, ₹1,00,000 ஷாப்பிங் பண்றது, அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதிர்பார்க்கறது ஒண்ணு, என் கூட உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசணும். ஃபர்ஸ்ட் என் கூட உட்காந்து சாப்பிடணும்.
எனக்கு மணி சாப்பிடு அப்படின்னு சொல்லணும். என்கிட்ட பேசும்போது சொல்லுமா, வாம்மா, போம்மா அப்படின்னு பாசமா பேசணும். வேற என்னத்த நாங்க எதிர்பார்த்தோம். இதுவே எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது. அப்படி பலவிதமான யோசனைகள் இருக்கு கணவர குறித்து அப்படின்னா, அதுல சில ஆசைகள் இந்த காலகட்டம் நிறைவேறும். "அம்மா சாப்பிடும்மா முதல்ல. சாப்பிடு ஃபர்ஸ்ட்டு" அப்படின்னு உங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாரு. "வெளில போலாமாம்மா? கோயிலுக்கு போகணும்னு சொன்னியேம்மா, வாம்மா போயிட்டு வரலாம். குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு சொன்னியேம்மா, வாம்மா போயிட்டு வரலாம்." இந்த மாரி ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாரு. கடகத்துக்கு இந்த வார்த்தை கேட்கிறதே இத கேட்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதுக்கும் மேல வெளிய யாராவது ஒருத்தவங்க கிட்டயாவது, "என் ஒய்ஃப் ரொம்ப நல்ல ஒய்ஃப்ங்க. நான் ரொம்ப பெரிய தவம் பண்ணியிருக்கேன். என் பொண்டாட்டி மாரி ஒரு நல்ல பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு" அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவார். உங்க குழந்தைங்க சொல்லும். "எங்க அம்மா ஐடியல் ஐடியல் மதர்." நம்ம முன்னாடி என்ன சொல்லுவோம்? "ம்மா யார மாதிரினாலும் இருக்கணும்மா. உன்ன மாரி மட்டும் இருக்க மாட்டேம்மா. நீ ஏமாந்தவம்மா. உன்ன மாரி கேரக்டர்ஸே எனக்கு வேண்டாம்மா. நான் என்டையர்லி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப அவர்ஷன் இருக்கு உன்னோட கேரக்டர்ஸ் பத்தி." இப்படிலாம் சொன்ன குழந்தைங்க கூட, "எங்க அம்மா நல்லவங்க. எங்க அம்மா எங்களுக்காக சூப்பர் அம்மா. எங்க அம்மா எனக்காக எல்லாமே செய்வாங்க." அப்படின்னு கணவர் கிட்ட இருந்தும், குழந்தைங்க கிட்ட இருந்தும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது கிடக்கும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெரிய ஐஸ் பார தூக்கி தலை மேல வச்ச மாரி ஆயிடும். போதும் அதுவே. அந்த ஒரு சந்தோஷத்த நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க. அந்த ஒரு சந்தோஷம் முக்கியமா குழந்தைங்க கிட்ட இருந்து 2வது தான். 2வது பட்சம் தான். கணவர் கிட்ட இருந்து சாலிடா கிடைக்கும். இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல அஷ்டமஸ்தானத்துக்கும் அதிபன். பொதுவா இந்த அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபன் அப்படின்ற பட்சத்துல நெறைய வந்து ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு. ஹிடன் சீக்ரஸீஸ் இருக்கு. எங்களுக்கு அதெல்லாம் இல்லையேம்மா! இருக்கப்பட்டவங்களுக்கு இந்த வரிகள்மா. 8ஆம் பாவத்துக்கு அதிபன் ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்டின்னா, ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு. அப்டின்னா, அது நம்மள ட்ராப் பண்ணிட்டு இருக்கு. பெரிய லெவல்ல ட்ராப் பண்ணிட்டு இருக்கு. எமோஷனலி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கு. நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விதத்துல நம்மள அசிங்கப்படுத்தணும், காயப்படுத்தணும். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம். மனசு சஞ்சலம். வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனை. அதனால வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, தென்றல் மாதிரி அந்த உறவு தெரிஞ்சுச்சு. அதனால அந்த உறவ வந்து நான் கிளிங் பண்ணேன். இப்ப அந்த உறவு இருக்கிற புயல விட பெருசா வீசுது. அப்படின்ற மாரி ஒரு ஹிடன் ரிலேஷன்ஷிப், ஹிடன் சீக்ரஸீஸ பத்தி உங்களுக்கு ஒரு கவல இருக்குன்னா, அது உங்கள விட்டு விலகக்கூடிய காலகட்டம். சனி பகவான் கிளீனா உங்க வாழ்க்கையில இருந்து அத தூக்கி போட்டுருவார். கவலையே படாதீங்க. பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம். கணவருக்கு பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமா? டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படியா அப்படியான்ற மாரி தான் சொல்றாங்க. என்ன ஆகும்னு தெரியல. கவலைப்படாதீங்க. அவருக்கு சுய ஜாதகத்துல மாரக திசை, மாரக புத்தி இல்ல அப்படின்னா, கிளீனா உங்களோட மாங்கல்ய பலம் வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் காப்பாத்தி குடுப்பாரு. கவலைப்பட வேண்டாம். இது ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி குருனோட பார்வையில. கடைசி 40 நாட்கள் என்ன ஆகும் அப்படின்னா, சனி பாக்கிய சனியாவே தான் இருப்பாரு. எல்லாமே ரொம்ப ஸ்லோவா நடக்கிற மாரி தெரியும். பாக்கியங்கள் ரொம்ப நிதானமா நமக்கு வரா மாரி தெரியும். நம்ம ஒரு விஷயத்த முயற்சி பண்றோம் அப்டின்னா, அது ரிசல்ட்‌க்காக காத்துட்டு இருப்போம். 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள் அப்டி காத்துட்டு இருந்து அந்த ஒரு பலன்கள் அப்டின்ற மாரி கிடைக்கும். அப்ப ஒய் திஸ் டிலே அப்டின்ற மாரி நமக்கு தோணும். பட் ஜஸ்ட் டெம்பரரி. ஆட்டோமேட்டிக்கா நல்லது நடக்கும். டோன்ட் வரி. வாழ்த்துக்கள். இப்ப இந்த பதிவ பார்த்துட்டு இருக்கோங்க. அம்மா நானும் வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது எனக்கு என்ன மாதிரி பலன்கள குடுக்க போறார்? ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும், அம்மா எங்களுடைய சுய ஜாதகம் நாங்க பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும்மா. குடும்பத்தில பிரச்சனை இருக்கு, கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு, குழந்தைங்களால கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கோம். எப்ப வீடு கட்டுவோம்? எப்ப குழந்தைங்களுக்கு திருமண பிராப்தம் கூடி வரும்? இந்த மாரி பல கேள்விகள் இருக்கு. அப்படின்னா, இந்த அத்துணை கேள்விகளுக்கும் பதில் நம்ம எது மூலியமா தெரிஞ்சுக்கலாம்? அப்படின்னா, நம்மளோட சுய ஜாதகத்தில ரொம்ப தெளிவா தெரியும். இது நடக்கும், இது நடக்காது, இது கரெக்டா போகும், இது நடந்தா தப்பா போகும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஆக உங்க சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கோ. தேங்க்யூ. எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்கறைய வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல. தண்ணிக்கு மேலே ஜடமாக இருக்குது. பிடிச்சிருந்தா வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறாரு. பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை.
ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்ற. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவரு முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா, இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.